Hi children, welcome back to the social studies class 3, lesson 6 or national symbols. Do you know what is mean by national symbols? Yes, national symbols mean தேசிய சின்னங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த தேசிய சின்னங்கள் இதை பற்றி தான் இந்த லெசன் பார்க்க போகிறோம். Let's see the lesson. Every country has some symbols which tell us about the identity, value and culture of the country. Okay, so every country எல்லா கண்ட்ரிக்குமே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு சின்னங்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த சின்னங்கள்லாம் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா அந்த கண்ட்ரியுடைய ஐடென்டிட்டி அண்ட் வேல்யூ அண்ட் கல்ச்சர் இது மூணுமே ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் அந்த சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் ஆர் நேஷ்னல் ஃப்ளாக், ஆர் நேஷ்னல் எம்ப்ளம், ஆர் நேஷ்னல் ஆந்தம், நேஷ்னல் அனிமல், நேஷ்னல் பேர்ட் அண்ட் நேஷ்னல் ஃப்ளார்ஸ் ஆர் சிம்பிள்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் யூனிட்டி. லெட் அஸ் ரீட் அபவுட் தம். சரி லிசன்மா, இப்போ நம்மளுடைய கண்ட்ரியில் என்ன இருக்குன்னா நேஷ்னல் ஃப்ளாக் தெரியும் இல்லையா, தேசிய கொடி, தேசிய சின்னம், தேசிய கீதம், தேசிய விலங்கு, தேசிய பறவை, தேசிய மலர். ஸோ இது எல்லாமே என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, விச் மீன் என்ன சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரீடம் அண்ட் யூனிட்டி. ஃப்ரீடம் அப்படின்னா சுதந்திரம் தெரியும், தென் யூனிட்டி அப்படின்னா ஒற்றுமை. ஸோ இதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் ரைட் நவ் we are going to discuss about national flag. Do you know what is mean by national flag? Yes, national flag அப்படின்னா தேசிய கொடின்னு சொல்லுவாங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? நம்மளுடைய தேசிய கொடி நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், நம்ம லைஃப் டைமில் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்போம். ஓகேவா? தென் லிசன் மேம், ஆர் நேஷ்னல் ஃப்ளாக் ஆர் த ட்ரை கலர் இஸ் ரெக்டாங்குலர் இன் ஷேப். ஓகே, நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளாக் பார்த்துருப்போம். ஸோ அது என்ன கலரில் இருக்கும்? 3 கலர்ஸ் இருக்கும். தட் இஸ் ட்ரை கலர், அதாவது 3 கலர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் இது என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் இட் ஹேஸ் 3 ஈக்குவல் பேண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஓகே, இங்கே பாருங்களேன், 3 கலர்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இங்கே இருக்க இந்த லைன்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா ஈக்குவல் சைஸில் இருக்கும். தென் 3 கலர்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும், சேம் கலரில் இருக்காது, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் saffron stands for bravery and strength. See here, ஃபர்ஸ்ட் டாப்பில் இருக்கிறது saffron, காவி நிறம் சொல்லுவாங்க. ஸோ இந்த கலர் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா bravery and strength. ஓகே, தென் செகண்ட் white stands for truth and peace. ஸோ இங்கே செகண்டாக அதாவது மிடில் இருக்கக்கூடிய ஒயிட் கலர் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ட்ரூத் அண்ட் பீஸ். ஓகே, தென் தேர்ட் ஒன் கிரீன், இது எங்கே இருக்குன்னா ரொம்ப பாட்டமில் இருக்கும். green stands for prosperity, அதாவது வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த green கலர் என்ன ரெப்ரசென்ட் பண்ணது அப்படின்னா prosperity. ஓகே, தென் in the center of the white band there is a wheel in navy blue color. This is the Ashok Chakra. It has 24 spokes. நம்மளுடைய நேஷனல் ஃப்ளாக்ல ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, சென்டரில் ஒரு வீல் இருக்கும். ஓகேவா? ஸோ அது என்ன கலரில் இருக்கும்? நேவி ப்ளூ, அதாவது கருநீலம் சொல்லுவாங்க. நேவி ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அதான் என்னன்னு சொல்லுவாங்க? அசோக சக்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த வீலில் எத்தனை ஸ்போக்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 24 ஸ்போக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நீங்கள் எடுத்து கவுண்ட் பண்ணி பாருங்கள், 24 ஸ்போக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் யூஸ் ஆஃப் த ஃப்ளாக். ஸோ நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளாக் இருக்கு இல்லையா, ஸோ அதை எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, யூ மஸ்ட் ஹாவ் சீன் த நேஷ்னல் ஃப்ளாக் அட் வேரியஸ் பிளேஸ். வி மஸ்ட் ஃபாலோ சம் ரூல்ஸ் வித் ரிகார்ட் டு இட். ஓகே, இப்போ நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளாக் அதாவது தேசிய கொடி இருக்கு இல்லையா, ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஆஸ் பர் அதை படி தான் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த நேஷ்னல் ஃப்ளாகை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லெட்ஸ் see the uses. ஓகே, it must not be kept on the ground. ஸோ இது என்ன பண்ணக்கூடாது? தரையில் இந்த கிரவுண்ட்லலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் த saffron band must always be on top. ஸோ saffron கலர் இருக்கு இல்லையா, காவி நிறம் இருக்கு இல்லையா, ஸோ அது எப்போவுமே எங்கே இருக்கணும் அப்படின்னா இப்படி இருக்குன்னா இந்த டாப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? saffron எப்போவுமே எங்கே இருக்கணும்? டாப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இட் மஸ்ட் ஆல்வேஸ் பி கேரிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ப்ரொசஷன். தென் இட் மஸ்ட் ஆல்வேஸ் பி கேரிட் ஓவர் த ரைட் ஷோல்டர். ஸோ இது எப்போவுமே எப்படி கேரி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ரைட் ஷோல்டரில் தான் கேரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் எ டர்ட்டி ஆர் எ டர்ன் ஃப்ளாக் மஸ்ட் நெவர் பி ஹாய்ஸ்டட். ஸோ இப்போது நம்ம கொடி ஏற்றுவோம் இல்லையா, ஹாய்ஸ்டட் அப்படின்றது கொடி ஏற்றுறது சொல்லுவாங்க. ஸோ இப்போ ரொம்ப டர்ட்டியாக இருக்கிற இந்த கொடியெலாம் என்ன பண்ணக்கூடாது? நம்ம ஹாய்ஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அது எப்பவுமே நம்ம எப்படி வச்சுக்கணும்? ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் நேஷ்னல் எம்ப்ளம். Do you know what is mean by national emblem? Yes, national emblem அப்படின்றது தேசிய மரபு சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ப்ளம் மீன் மரபு சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தென்
The national emblem is seal of government of India. ஸோ இந்த நேஷ்னல் எம்ப்ளம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, அதனுடைய சீல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம சீல்லாம் பார்த்துருப்போம். ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட்டுடைய சீல் என்ன அப்படின்னா the நேஷ்னல் எம்ப்ளம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இட் கேன் பி சீன் ஆன் கவர்மெண்ட் பேப்பர்ஸ், கரன்சி நோட், காயின் அண்ட் அஃபிஷியல் லெட்டர்ஸ். ஸோ இந்த சிம்பிள் நம்ம எல்லாத்துலேயுமே பார்த்துருப்போம், விச் மீன் நம்மளுடைய காயினில் பார்த்துருப்போம், தென் கரன்சி நோட்டில் பார்த்துருப்போம், தென் அஃபிஷியல் லெட்டர்ஸ்லாம் அதெல்லாம் என்ன இருக்குன்னா இந்த சிம்பிள்ஸ் நம்ம கண்டிப்பாக பார்த்துருப்போம். ஓகே, then our national emblem has 4 lines facing the 4 directions. However, only 3 can be seen at time. ஓகே, இப்போ நம்மளுடைய காயின் எடுத்து பாருங்களேன், அதில் என்ன அப்படின்னா 4 லைன் இருக்கும். ஓகேவா, 4 லைன் இருக்கும், அது 4 டைரக்ஷனில் 4 லைன் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். பட் நம்மளால் மட்டும் இந்த 3 லைன் மட்டும் தான் பார்க்க முடியும், 3 லைன் மட்டும்தான் அந்த டைமில் பார்க்க முடியும். ஒரு லைன் என்ன அப்படின்னா பேக் சைடு இருக்கும், அதை நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் this base of the emblem has horse and bull and elephant and lion spreaded by a wheel. This is also called the lion capital of Ashoka. ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா lion capital of Ashoka அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் the words சத்யமேவா ஜெயதே ஆர் ரிட்டன் below the wheel. ஸோ இங்கே பாருங்களேன், இந்த எம்ப்ளம் கீழே ஒரு அசோக் வீல் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு கீழே என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னா சத்யமேவா ஜெயதே அப்படின்ட்டு எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் த எம்ப்ளம் ஹாஸ் பீன் டேக்கன் ஃப்ரம் த அசோகம் பில்லர் விச் இஸ் த சாரநாத். அதாவது ஸோ இந்த எம்ப்ளம் எதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அசோக பில்லர். ஓகே, இந்த கற்றூன்லேருந்து தான் எடுக்கப்பட்டது. ஸோ அது எங்கே இருக்குன்னா சாரநாத் கற்று. ஓகே, தென் see here நல்லா கிளியராக தெரியும். ஓகேவா, 24 ஸ்போக்ஸ் இருக்கும், அதுக்கு கீழே என்ன எழுதியிருக்கும் அப்படின்னா சத்யமேவ ஜெயதே அப்படின்னு இருக்கும். இந்த 4 லைன் இருக்கும், 4 டைரக்ஷன்லையுமே 4 லைன் இருக்கும். பட் அட் த டைமில் நம்மளால் 3 மட்டும்தான் பார்க்க முடியும். ஓகேவா, ஒன்று எங்கே இருக்குன்னா அந்த பேக் சைடு இருக்கும், அதை நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் thirdly we are going to discuss about the நேஷ்னல் ஆந்தம். நேஷ்னல் ஆந்தம் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரியும். நேஷ்னல் ஆந்தம்ன்றது என்ன, தேசிய கீதம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஓகே, மோஸ்ட் கண்ட்ரீஸ் ஹாவ் எ நேஷ்னல் ஆந்தம். இட் இஸ் சங் ஆன் இம்பார்ட்டன்ட் அக்கேஷன்ஸ். ஓகேவா, எல்லா கண்ட்ரிக்குமே என்ன அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே நேஷ்னல் ஆந்தம் அதாவது தேசிய கீதம் அப்படின்றது இருக்குது. ஓகேவா, ஸோ இது எப்போல்லாம் பாடுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஒரு இம்பார்ட்டன்ட் அக்கேஷன் லைக் இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனில் இருக்கும். ப்ளஸ் டெய்லி ப்ரேயரில் இருக்கும். ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டெய்லி ப்ரேயரில் இருக்கும். பட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் அக்கேஷனில் மட்டும் தான் இதை சங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, our national anthem Jana Mana was written by the famous poet குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர். ஓகே, ஜனகணமன தானே நம்மளுடைய நேஷ்னல் ஆந்தம். ஸோ அது யார் ரிட்டன் பண்ணது அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். ஓகே, இட் வாஸ் அ கிரேட் போயட். ஓகே, இட் இஸ் சாங் இன் ப்ரைஸ் ஆஃப் ஆர் பிலவட் மதர்லேண்ட். ஓகே, இந்த சாங் இருக்கு இல்லையா, ஸோ இது எதை ப்ரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய மதர்லேண்ட், நம்மளுடைய கண்ட்ரியை பற்றி ப்ரைஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வி மஸ்ட் ஷோ ரெஸ்பெக்ட் டு ஆர் நேஷ்னல் ஆந்தம். வி மஸ்ட் லேர்ன் த சாங் அண்ட் சிங் இட் ப்ராப்பர்லி. ஓகே, நம்மளுடைய நேஷ்னல் ஆந்தம் இருக்கு இல்லையா, அதுக்கு எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மரியாதைன்றது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அதுக்கு எப்போவுமே ரெஸ்பெக்ட் இருக்கணும். ஓகேவா, அந்த சாங் நம்ம என்ன பண்ணணும் அப்படி ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கிட்டு ப்ராப்பராக சிங் பண்ணணும். ஓகேவா, ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு அந்த சாங்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியது ஆஸ் ஏ இந்தியன் சிட்டிசன் நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாக்கா நேஷ்னல் ஆந்தம் அப்படின்றது கண்டிப்பாக தெரியணும், அதை நம்ம ப்ராப்பராக பாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, when we sing it or hear it being sung, we must stand at attention, we must not talk or move about during this time. ஓகேவா, ஸோ இப்போ இந்த நேஷ்னல் ஆந்தம் நம்ம எப்போலாம் கேட்குறோமோ, ஓகேவா, எந்த பிளேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்போ வேணாலும் பரவாயில்ல, எப்போலாம் கேட்குறோமோ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிளேஸில் அட்டென்ஷனில் நின்றுணும். நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சாங்கை பாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தென் நேஷ்னல் அனிமல் அதாவது தேசிய விலங்கு. ஓகே, த லாயல் பெங்கால் டைகர் இஸ் ஆர் நேஷ்னல் அனிமல். ஓகே, நம்மளுடைய தேசிய விலங்கு என்ன அப்படின்னா ராயல் பெங்கால் டைகர். ஓகே, தென் இட் இஸ் ரெப்ரசன்ட் கிரேஸ், ஸ்ட்ரென்த் அண்ட் பவர். ஸோ இது என்னெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஏன் இது நம்மளுடைய தேசிய விலங்காக இருக்குது அப்படின்னா ஸோ இது ஸ்ட்ரென்த்து அண்ட் பவர் இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஓகேவா, அதனால தான் இது நம்மளுடைய நேஷ்னல் அனிமலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டு ப்ரொடெக்ட் tiger, a special project called
Project Tiger was started by a government. Today tigers are protected by the National Park and the Wildlife Sanctuaries. ஓகே ஸோ இப்போ புலி அந்த டைகர் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் நேம் தான் என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் டைகர்ஸ். ஓகே ஸோ இங்கே பாருங்கள் நேஷ்னல் பார்க்கு அண்ட் வைல்ட் லைஃப் சான்டர்ஸ் இல்லையா, இங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டைகரை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது பாதுகாத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் நேஷ்னல் பேர்டு, அதாவது தேசிய பறவைன்னு சொல்லுவாங்க. டியூ நோ விச் இஸ் ஆர் நேஷ்னல் பேர்ட் இஸ் பீகாக். ஓகே பீகாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். த பீகாக் இஸ் ஆர் நேஷ்னல் பேர்ட், அதாவது பீகாக் தான், மயில் தான் நம்மளுடைய தேசிய பறவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் இட் இஸ் எ பியூட்டிஃபுல் பேர்ட் with a long blue neck and a tail of colorful feathers. ஓகே இது எப்படி இருக்குன்னா ரொம்ப லாங்காக, இதோட நெக் அப்படின்றது ப்ளூ கலர் ரொம்ப லாங்காக இருக்கும். தென் இதோடைய ஃபெதர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, சிறகுகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் த பீகாக் இஸ் ஃபவுண்ட் இன் த ஆல்மோஸ்ட் ஆல் பார்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த பீகாக் அப்படின்றது இப்போ எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. ஓகேவா. ரொம்ப ரேர்லாம் கிடையாது, எல்லா பிளேஸ்லையுமே நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே இட் இஸ் எ சிம்பிள் ஆஃப் பியூட்டி அண்ட் கிரேஸ். ஓகே ஸோ இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, நம்ம கண்ட்ரியுடைய பியூட்டி, அழகு மற்றும் கிரேட், அதாவது பியூட்டி அண்ட் கிரேஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இட் ஹேஸ் அன் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஏதோ ட்ராயிங் பண்ணணும் அப்படின்னா அதில் பேசிக்காக நம்ம பீகாக்லாம் ஒரு ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. தென் லாஸ்ட்லி வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் தி நேஷ்னல் ஃப்ளார், அதாவது தேசிய பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. டு யூ நோ வாட் இஸ் விச் இஸ் ஆர் நேஷ்னல் ஃப்ளார்? எஸ் லோட்டஸ். ஓகே லோட்டஸ் எல்லாருமே பார்த்துருப்போம் இல்லையா, எங்கே பார்த்துருப்போம், இந்த ஏரி குளங்கள் இந்த பிளேஸ்லலாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதுதான் நம்மளுடைய தேசிய மலர். ஓகேவா. த லோட்டஸ் இஸ் ஆர் நேஷ்னல் ஃப்ளார், அதாவது லோட்டஸ் தான் நம்மளுடைய, லோட்டஸ் மீன் தாமரை சொல்லுவாங்க, தாமரை தான் நம்மளுடைய தேசிய மலராக இருக்குது. ஓகேவா. இட் க்ரோஸ் இன் மத்தி பவுண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ். ஸோ அப்படின்னா களிமண். ஓகேவா. ஸோ சேரு, இந்த குளங்கள் அண்ட் ஏரிகள்லாம் இருக்கு இல்லையா, இங்கே தான் இது அதிகமாக வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே த ஃப்ளார் ரெப்ரசன்ட் ட்ரூத் அண்ட் நாலேஜ் அண்ட் வெல்த். ஸோ இந்த ஃப்ளார், அதாவது ஒரு ஃப்ளார் அப்படின்றது என்னெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுது பாருங்கள், ட்ரூத். ஓகேவா. ட்ரூத், நாலேஜ் அண்ட் வெல்த். ஸோ இதெல்லாம் தான் நம்ம கண்ட்ரியுடைய வெல்த் அண்ட் ட்ரூத், நாலேஜ் இதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளார். ஓகே த லோட்டஸ் ஹாஸ் பீன் வைட்லி யூஸ்ட் இன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஸோ நம்ம பீகாக் யூஸ் பண்ணலையா ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் ஏதோ ட்ரா பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணலையா, அதே மாதிரி நம்மளுடைய நேஷ்னல் ஃப்ளாரும் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஆர் நேஷ்னல் சிம்பிள்ஸ் ரெப்ரசென்ட் த கல்ச்சர் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் அ கண்ட்ரி. தே ஷோ வாட் வி ஆர் ஒன். ஓகேவா. இப்போ நம்மளுடைய கண்ட்ரியில் நேஷ்னல் சிம்பிள்ஸ் பார்த்தோம். ஓகேவா. லைக் நேஷ்னல் எம்ப்ளம், பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், ஃப்ளாக், தென் நேஷ்னல் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே என்ன தான் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா வி ஆர் ஒன், நம்ம எல்லாருமே என்ன தான் அப்படின்னா ஒற்றுமை, நம்மளுடைய ஒற்றுமையை தான் காமிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன் திஸ் லெசன் விச் மீன் நேஷ்னல் சிம்பிள்ஸ். ஓகே இந்த லெசன் நம்ம என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்னா தேசிய சின்னங்கள் பற்றி பார்த்தோம். இன் தட் வி ஹாவ் டிஸ்கஸ்ட் அபவுட் நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் யூசஸ் ஆஃப் ஃப்ளாக் அண்ட் நேஷ்னல் எம்ப்ளம், நேஷ்னல் ஆந்தம், தென் நேஷ்னல் அனிமல், national bird and the national flower. Okay, thank you students, thank you, just go through this lesson. Okay, thank you.